சேஷாத்யவம்சகலேஷோதரிபூர்ணிசுந்தரம் ஸ்ரீமன் ரிசிம்ம குருவரி கலாப்ஜவங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதன் குணாப்தியம் சம்பத்குமார குருவரியமகம் பிரவத்யே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிரீலே வினதிமுரபூதௌ ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்துதிசிரசிகதீக்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷவிஷீ பக்திரூபா. நான்காம் அத்தியாயம். 3, 4 பாதங்கள். 3ஆம் பாதத்தில் ஹிருதயத்தில் உள்ள ஹார்தன் வழிகாட்ட அஸ்தூல தேகத்தில் இருக்கும் சுஷும்னா நாடியாலே விளக்கிடம்புகிறான். பிரம்மஜானி என்று கதியின் தொடக்கம் பின் அதிகரணத்தில் சொல்லப்பட்டது. கதிபாதம் எனப்படும் இப்பாதத்தில் தேகத்தை விட்டு கிளம்பிய முக்த புருஷனை சர்வலோக சக்கரவர்த்தியான எம்பெருமான் தன்னுடைய ராஜதானியான வைகுண்டம் ஆன நகருக்கு அதிவாகிகர்களை கொண்டு அழைத்து செல்லும் மார்க்க விசாரிக்கப்படுகிறது. கதி சிந்தனம் என்ன கதி? அச்சிராதகதி. ஞானி அச்சிராத மார்க்கமாகவே செல்கிறான். இதுல 5 கிரணங்கள். அச்சிராதிகத்திய கிரணம் முதலாவது. இந்த கிரணத்தில் எல்லா வித்யானிஷ்டர்களும் அச்சிராதிகதியாகிற ஒரே வழியாலேயே மோட்சத்திற்கு செல்கின்றனர். அனுமயாதிகரணத்தில் சர்வ வித்யா சாதாரணி இயம் கதிஹி என்று எல்லா வித்யானிஷ்டர்களுக்கும் பொதுவானது அச்சிராதி மார்க்கம் என்று சொல்லப்பட்டது. ஞானி அந்த மார்க்கத்தினாலேயே சென்று பிரம்மத்தை அடைகிறான் என்று நியமத்தை சொல்கின்றதா, அல்லது பலவிதமான மார்க்கம் செல்லப்பட்டிருப்பதால் இந்த மார்க்கத்தால் தான் போகிறான் அல்லது அந்த மார்க்கத்தால் தான் போகிறான் என்று நியமம் சொல்ல முடியாதா? பூர்வபக்ஷி என்ன சொல்றான்? இந்த மார்க்கத்தினால் தான் போகிறான் என்று நியமம் சொல்ல முடியாது. அச்சிராறு மார்க்கத்தை பலபடியாக சொல்லி இருப்பதாலும் ஒன்றுக்கொன்றோ தொடர்பு இல்லாமல் இருப்பதாலும் இந்த மார்க்கங்களிலே ஏதேனும் ஒன்றில் வழியாக செல்கிறான் என்றே கொள்ள வேண்டும். இதுல கௌஷீதிகை உபனிஷத்து, சாந்தோக்கியோபனிஷத்து, பிருகதாரண்ய உபனிஷத்துல 8, 6, 7 ரெஸ்பெக்டிவ்லி மார்க்கத்தை சொல்லுகிறது. ஏதாவது மார்க்கத்தை போலாம் பூர்வபக்ஷி சொல்றாங்க. இந்த பூர்வபக்ஷன் தவறு. அச்சிசை ஆதியாக உடைய ஒரே மார்க்கம்தான் எல்லா வருஷத்துக்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அச்சிதார மார்க்கத்தாலேயே போகிறான். வேறுபட்டது போல் தோன்றும் எல்லா வாக்கியங்களிலும் அந்த அச்சிராதி மார்க்கமே நினைவுறுத்தப்படுகிறது. அதாவது எல்லா வருஷத்துக்களிலும் மார்க்கத்தில் அச்சிசும் ஆதித்யனும் படிக்கப்பட்டிருப்பதால் அதற்குத்தான் பிரத்யபிக்ஞை அந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போலவே இந்து உபனிஷத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற எண்ணம் உண்டாகிறது. ஆகையால் அச்சிதார மார்க்கம் ஒன்றுதான். வாயுவை வருஷத்துக்கு பின்னும் ஆதித்யனுக்கு முன்னும் சேர்க்க வேண்டும். வாயு விரிகரணம் 2வது. கீழ் கிரணத்தில் வெவ்வேறு கிரணத்தில் வடிக்கப்பட்ட அச்சிதார மார்க்கம் எல்லாம் ஒன்றே என்பது. இனி அச்சிதார கதியின் கிரமத்தை வரிசை சொல்ல வேண்டிய இவ்விரிகரணத்தில் முக்த புருஷன் சம்பத்சரத்தை அடைந்து பிறகு ஆதித்யனை அடைவதற்கு முன்னால் வாயுவை அடைகிறான் என்கிறது. சாந்தோக்கியத்தில் சம்பத்சரத்துக்கு பிறகு ஆதித்யன் படிக்கப்படுகிறான். பிருகதாரண்யத்தில் தேவலோகம் படிக்கப்படுகிறது. கௌஷீதிகையில் அக்னிக்கு பிறகு வாயு படிக்கப்படுகிறது. சம்பத்சரத்துக்கும் ஆதித்யனுக்கும் இடையில் படிக்கப்படும் இந்த தேவலோகமும் வாயுவும் வெவ்வேறா அல்லது இரண்டும் ஒன்றா என்பது சம்சயம். இதுக்கு
பூர்வபக்ஷம் தவறு என்று சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, சம்பத்சரத்திற்கு பிறகு வாயு, அதற்கு பிறகு ஆதித்யம் என்றே சொல்ல வேண்டும். ஏனெனில் தேவானாம் லோகஹா என்னும் விற்பத்தியாலே சாமான்யமாக தேவலோக சப்தம் வாயுவையே குறிக்கும். தவாயுமா கச்சதி என்னும் பிரதாரண்ய வாக்கியம் ரூಢியினாலே முக்கியமாக வாயுவையே குறிக்கும். இப்படி தேவலோக சப்தத்தாலும் வாயு சப்தத்தாலும் முறையே சாமான்யமாகவும் முக்கியமாகவும் வாயு குறிக்கப்படுகையால் சம்பத்சரத்திற்கு பிறகு வாயு, பிறகு ஆதித்யன் என்று அச்சிதார கிரமம் என்று கொள்ளத்தக்கது. சோயம் பவதே ஏஷதே வானாம் ஏஷ தேவானாம் கிருஹா ஜெய்மினி உபனிஷத்து பிராமணம் என்று மற்றொரு வேத வாக்கியம் தேவர்களுக்கு இருப்பிடமாக வாயுவை சொல்வது இதை வலியுறுத்துகிறது. ஆஹா, தேவலோகமும் வாயுவும் ஒன்று. இதை அச்சிலாதிகதையில் சம்பத்சரத்துக்கும் ஆதித்தனுக்கும் இடையே கொள்ள வேண்டும் என்று தேடுகிறது. அடுத்தது வருணாதிகரணம். மூணாவது, வருணனை மின்னலுக்கு மேலே சேர்க்க வேண்டும். இதுவரையில் அறிந்த பிறகு இவ்விரிகரணத்தில் தட்டித் எனப்படும் பின்னல் மின்னலுக்கு பிறகு வருணன், இந்திரன் முதலானவர்கள் அடையப்படுகிறார்கள் என்கிறது. சரி, ஆகையினாலே ஆதிவாகிகர்கள் அனைவரும் ஜீவர்களே, கர்மவசியர்களே. அமானவன் மட்டும் நித்தியசூரி. இவனுக்கே மின்னல், தடித்து, வித்யத்து, புருஷன், மாணவன் என்று நாமாந்தரங்கள், வேறு பெயர்கள். வருணன் முதலானோர் அமானவ புருஷனோடு கூடவே முக்தாத்மாவை தம் தம் எல்லவரை அழைத்துச் சொல்கிறார்கள். அடுத்தது, அக்னி முதலானவர்கள் ஆதிவாகிகர்கள். ஆதிவாகிகாதிகரணம். நாலாவது, கீழே கூறப்பட்ட அச்சிதாதி சரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசரம் ஏற்பட்டதால் இவ்விரகரணம் தோன்றியது. இதில் அர்ச்சிஸ் முதலானவர்கள் பிரம்மஜானியை அழைத்துச் செல்லும் தேவதைகளை என்கிறது. இந்த அர்ச்சிஸ் முதலான அச்சிதாரிகள் மார்க்க சின்ன பூத்தர்களை போகும்படிக்கு அடையாளங்களா அல்லது போகத்தை அனுபவிக்கக்கூடிய பிரதேசமா அல்லது பிரம்மத்தை அடைவதற்காக செல்லும் வித்வான்களை வகிக்கிறனவா, அடைத்துச் செல்லும் ஆதிவாகர்களா என்பது சம்சயம். இதுக்கு என்ன சொல்றாருன்னா, சித்தாந்தி வித்வான்கள் அதிவகிப்பதற்காக பகவானாலே நியமிக்கப்பட்டுள்ள இந்த அச்சிராதிகள் தேவதா விசேஷங்கள். அதிவகிக்கிறது என்றால் பிரம்மலோகத்திற்கு போகிறவர்களை அழைத்துச் செல்லுவது. அகராதி காலங்களையும் வருணாதி தேவதைகளையும் போகபூமி என்ன பண்ணாது. தத்புருஷோ மாணவஹா ஏதான் பிரம்மகமயதி என்று முன்னிறுத்தப்பட்ட உபனிஷத் வாக்கியத்தில் வித்யுத் புருஷனான அமானவன் இவர்களை பிரம்மத்தை அடைவிக்கிறான் என்று கடைசியில் சொல்லுகிறபடியால் முன்னால் சொல்லப்பட்டவர்களையும் அந்த நியாயப்படி ஆதிவாகிகளாகவே கொள்ள வேண்டும். மேலும் சந்திக்தேது வாக்கியசேஷாத், சந்தேகமில்லவிடத்தில் வாக்கியசேஷத்தை கொண்டு அர்த்தங்களையும் செய்ய வேண்டும் என்னும் பூர்வமீமாம்சா நியாயம் இதையே வலியுறுத்துகிறது. தத்புருஷோ அமானவஹ ஏனான் பிரம்மகமயதி, வித்யுத் புருஷன்தான் பிரம்மத்திடம் அழைத்துச் செல்லுகிறான் என்பதால் வித்யுத் புருஷனுக்கு பிறகு படிக்கப்படும் வருண, இந்திரிய, பிரஜாபதிகளும் ஆதிவாகிகர்கள் ஆவார்களே எனில் அந்த வருணாதிகள் பிரம்மஜானியை தம் தம் எல்லை வரை அழைத்துச் செல்வதில்
அமானவ புருஷனுக்கு ஒத்தாசையாக இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களையும் ஆதிவாகிகர்கள் எண்ணத்தட்டில்லை. ஆஹா, அத்திசுதரான அனைவரும் பிரம்மஜானியை அழைத்துச் செல்லும் ஆதிவாகிகர்களே. ஐந்தாவது கடைசி அதிகரணம் காரியாதிகரணம். பிரம்மோபாசகர்களையும் பிரம்மாத்மகமாக தம் ஆத்மாவை உபாசிப்பவர்களையும் ஆதிவாக கணம் அழைத்துச் செல்லுகிறது. பிரம்மோபாசகர்களும் பிரம்மாத்மகமாக தம் ஆத்மாவை உபாசிப்பவர்களும் அச்சிராதிகதியில் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் என்கிறது. அச்சிராதி ஆதிவாகிகர்கள் பிரம்மத்திற்கு காரியபூதனான ஹிரண்ய கர்ப்பனை பிராப்தியமாக உபாசிப்பவர்களை அழைத்துச் செல்கிறார்களா, அல்லது பிரம்மத்தை பிராப்தியமாக உபாசிப்பவர்களை மட்டும் அழைத்துச் செல்கிறார்களா, அல்லது அவர்களையும் பிரம்மத்தையும் அந்தர்யாமியாக கொண்டு ஜீவாத்மாவை பிராப்தியமாக உபாசிப்பவர்களையும் அழைத்துச் செல்கிறார்களா இந்த 3 விதமான சம்சயம். பூர்வபக்ஷம் பாதரியின் அபிப்பிராயம். காரண பிரம்மம் சர்வவியாபியாய் எங்கும் இருப்பதால் அதை அச்சிதாரி மார்க்கத்தால் அடைய வேண்டிய பிரசக்தியே இல்லை. நித்தியப்பிராப்தமான பிரம்மத்தை எதற்கு உபாசிக்க வேண்டும்? வித்யின் தாத்பரியம் என்ன? பிரம்மத்தை உபாசிப்பதால் அவித்யை நிவர்த்தமாகும். ஒரு பரிச்சின்னதேச பக்தியை அடைவதற்கே கவனம் தேவைப்படுகிறது. ஆஹா, காரிய பிரம்மமான ஹிரண்ய கர்ப்பனை பிராப்தியமாக உபாசிப்பவர்களுக்கே அச்சிராதிகதி. புருஷோ மானசயேத்ய பிரம்மலோகான் கமயதி. மானச புருஷன் உபாசகனை பிரம்மலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறான் என்னும் வாக்கியத்தில் லோகசப்தம் உள்ளது. அதுவும் லோகான் என்று பன்மையில் உள்ளது. பிரம்மவை லோகஹா பிரம்மலோகஹா என்னும் உற்பத்தியாலே அறியப்படும் பிரம்மத்தையே பிரம்மலோகம் என்று விடலாமோவெனில் லோகான் என்னும் தன்மை பொருந்தாது. அநேக பிரம்மங்களை ஒப்புக்கொள்ள வேண்டி வரும். ஐயா, பட்சத்தில் லோகான் என்னும் புகவச்சனம் பொருந்தாதே. கிரண்ய கர்ப்பனுக்கும் சத்தியலோகம் ஒன்றுதானே உள்ளது. ஆம், சத்தியலோகம் ஒன்றுதான். சத்தியலோகம் செல்பவர்கள் அங்கு பல பிரதேசங்களில் போகிய போகஸ்தான போகோபகரணங்களை அனுபவித்து திரிகையால் பிரதேச வேதத்தை இட்டு லோகான் என்று சொன்னதாக கொள்ளலாம். மேலும் பிரஜாபதே சபாயாம் பீஷ்ம பிரபத்தியே என்று பிரஜாபதியாகிற பிரம்மனின் அரண்மனையையும் சபையையும் அடைகிறான் என்கையால் பிரஜாபதி என்னும் பதம் ரூடியால் பிரசித்தி பெற்று ஹிரண்ய கர்ப்பனின் விலகையே சொல்லுகிறதாக கொள்ள வேண்டும். ஏதான் பிரம்மகமயதி, அமானவன் பிரம்மத்தை அடைவிக்கிறான் என்னும் வேதவாக்கியத்தில் பிரம்மனை பொருளாக கொண்டால் நபும்சகலிங்கமான பிரம்மசப்த பொருந்தாவே. பிரம்மாணம் கமயதி என்றில்லையோ என்றல்லவோ இருக்க வேண்டும் எனில் ஜெகத் சிரஷ்டாவுக்கு ஹிரண்ய கர்ப்பன் முதலில் பிறந்தவன் பிரம்மத்துக்கு சமீபத்தில் இருப்பதால் பிரம்மாணம் என்னாதே பிரம்ம சப்த பிரயோகம் காண்கிறது. அச்சிராதிகதியில் சென்றவனுக்கு புனராவிருத்தி இல்லையே. அடையப்படுவன் ஹிரண்ய கர்ப்பனாகின் புனராவிருத்தியை சொல்லும் வேற வாக்கியங்கள் பொருந்தாதே எனில் தே பிரம்மலோகே து பராந்தகாலே பராவதாத் பரிமுச்சந்தி சர்வே. சத்தியலோகம் அழியும் போது, அதாவது பிரம்மனது
ஆயுள் கார்படுகள் அவ்விலகத் தலைவனான பிரம்மனோடு அங்குள்ளாரும் உபாசன பலத்தாலே பிரம்மத்தை அடைகிறார்கள் என்கையாலே பவித்ராவிருத்தியும் பொருந்தும். இவ்வர்த்தம் ஸ்மிருதியிலும் சொல்லப்பட்டது. பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்தே கிருதாத்மானஹ பிரவிசந்தி பரம் பதம். பிரம்மலோகத்திலுள்ள அந்த பரபிரம்மனிஷ்டர்கள் அனைவரும் மகா பிரளயம் நேரும் போது வித்யை நிறைவடைய பெற்றவர்களாய் பிரம்மனோடு கூட பரமபதத்தை அடைகிறார்கள் என்று கூர்ம புராண மதரமும் காண்கிறது. ஆஹா, இவ்வளவால் பாதிரி என்னும் ஆச்சாரியர் காரிய பிரம்மமான ஹிரண்ய கர்ப்பனை பிராப்தியமாக உபாசிப்பவர்களையே அச்சிராதிகணம் அழைத்துச் செல்லுகிறது என்று கூறினார் ஆயிற்று. கடைசியில் சித்தாந்தம் என்ன? ஆத்மாவுக்கு என் ஆத்மாவுக்கு அந்தர்யாமியாயிருப்பவன் பரமாத்மா என்ற பிரம்மத்தை பிராபியமாக உபாசிப்பவர்கள் பிரம்மனிஷ்டர்கள். பரமாத்மாவுக்கு சரீரமானது இந்த ஆத்மா என்று பிரம்மத்தை அந்தர்யாமியாக கொண்ட பிரகிருதியிலிருந்து நீங்க பெற்ற தன்னாத்மாவை பிராப்தியமாக உபாசிப்பவர்கள் பஞ்சாக்னி வித்யா நிஷ்டர்கள். இவ்விரு உபாசகர்களுக்கும் அச்சிராதிகதி உண்டு, பிரம்ம பிராப்தியும் உண்டு. இவர்களையே ஆதிவாகிகணம் அழைத்துச் செல்லுகிறது. இப்படி கொள்ளாத பாதரி ஜெய்மினி பட்சங்களால் தோஷங்கள் உள்ளன. பூர்வபக்ஷத்தில் தே பிரம்மலோகே து பராந்தகாலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே என்னும் மந்திரத்திற்கு சத்தியலோகத்தில் உள்ள அனைவரும் பரமனுடைய ஆயுள் கால முடிவில் உபாசன பலத்தாலே பிரம்மனைப் போலே முக்தி அடைகிறார்கள் என்று பொருள் கூறியிருப்பது தவறு. பிரம்மமாகிற லோகத்தை அந்த பிராப்தியத்தை உபாசித்துக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் கடைசி தேகம் முடிந்தவுடனும் உபாசனத்தால் பிரீத்தி அடைந்த பரமாத்மாவினால் முக்தி அடைகிறார்கள் என்பதே அதன் உண்மையான பொருள். இது நகர்மனான பிரகையா என்னும் தொடங்கும் முன் மந்திரத்தை வேதாந்த விஞ்ஞான வினிச்சராத்தா என்றும் தொடங்கும் இந்த மந்திரத்தில் முன்பாதியையும் சேர்த்து பார்க்கும் போது விளங்கும். பூர்வபக்ஷத்தில் எடுக்கப்பட்ட கூர்ம புராண வசனம் புண்ணிய கர்மத்தினால் பிரம்மரின் உலகை அடைந்தவர்களும் பிரம்மலோகத்தில் இருந்து கொண்டு பரமாத்மாவை உபாசித்து அந்த உபாசனம் நிறைவு அடைந்தவுடன் உபாசன பலத்தாலே பிரம்மனோடு கூடவே முக்தியடைகிறார்கள் என்னும் கருத்தறியாகியாலே விரோதமில்லை. ஆகா, பிரம்மத்தை பிராபியமாக உபாசிப்பவர்களையும் பிரம்மத்தை அந்தர்யாமியாக கொண்டு தம் ஆத்மாவை பிராப்தியமாக உபாசிப்பவர்களையுமே ஆதிவாகிகள் கணம் அழைத்துச் செல்லுகிறது என்றதாயிற்று. மூன்றாம் பாதம் சுருக்கம். எல்லா வித்யானிஷ்டர்களும் அச்சிராதிகதியாகிற ஒரே வழியாலேயே பரமபதம் செல்கின்றனர். ஒன்றும் முக்த புருஷன் சம்பத்சரத்துக்கு பின் வாயுவை அடைந்து பிறகு ஆதித்தனை அடைகிறான். 2 விண்ணலுக்கு பிறகே வருண இந்திர பிரஜாபதிகளை அடைகிறான். 3 அர்ச்சிசு முதலான ஆதிவாகிகர்கள் முக்தனை அழைத்துச் செல்கின்றனர். 4 பிரம்மோபாசகர்களையும் பிரம்மாத்மகமாக தம் ஆத்மாவை உபாசிப்பவர்களையும் ஆதிவாகிக கணம் அழைத்துச் செல்கிறது. அஸ்மத்குருமாரம்பாம் எரிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லோகரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.